யூபிஎஸ்சி இந்தியாவிலேயே மிக கடினமான தேர்வுனா யூபிஎஸ்சி தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட யூபிஎஸ்சி தேர்வை நான் முதல்வன் திட்டத்தோட உதவியில படிச்சு இன்னைக்கு அகில இந்திய அளவுல 2வது இடம் பிடிச்சு நம்ம மண்ணுக்கு பெருமை சேர்த்த மதுரையை சேர்ந்த ராஜேஸ்வரி ஐஏஎஸோட சக்சஸ் ஜேர்னியை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் மக்களே. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி ஊரை சேர்ந்த ராஜேஸ்வரி ஒரு சாதாரண நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க தான். அப்பா முருகதாஸ் ஒரு சின்ன எலக்ட்ரிக் கடை உரிமையாளர், அம்மா நாகராணி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பணிபுரிஞ்சுட்டு வராங்க. 2018 பிஇ ட்ரிபிள்இ முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது அவங்க தேர்ந்தெடுத்தது தான் யூபிஎஸ்சி. யூபிஎஸ்சிக்கு கடுமையாக படித்து தேர்வுக்கு தயாராகிறாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு கட்டத்தில் தோல்வியை தான் சந்திச்சாங்க. இப்படி ஒரு முறை 2 முறை இல்லை, கிட்டத்தட்ட 4 முறை முயன்றும் ராஜேஸ்வரினால வெற்றி பெற முடியல யூபிஎஸ்சியில். இந்த ஒரு இக்கட்டான சூழல்லையும் மனசுடைஞ்சு ஐஏஎஸ் கனவு விட்டுறாம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வுக்கு தயாராகிறாங்க. 2024ஆம் ஆண்டு நடந்த குரூப் 1 தேர்வில் தமிழ்நாட்டிலேயே முதலிடம் பிடிச்சு திண்டுக்கல் மாவட்டத்தோட துணை ஆட்சியரா பணியில் அமர்றாங்க ராஜேஸ்வரி. கிட்டத்தட்ட 6 ஆண்டு கால போராட்டத்துக்கு அப்புறம் சப் கலெக்டரா பணியில அமர்ந்திருந்தாலும் ராஜேஸ்வரியோட ஐஏஎஸ் கனவு என்னவோ ஓயல. துணை ஆட்சியரா பணிபுரிஞ்சுக்கிட்டு தமிழக அரசோட நான் முதல்வன் திட்டத்துல சேர்ந்து பயிற்சி எடுக்கிறாங்க ராஜேஸ்வரி. இதன் பலனா கடந்த ஆண்டு நடந்த யூபிஎஸ்சி தேர்வுல வெற்றி பெறுறாங்க. அதுவும் சும்மா இல்ல, 5.5 லட்சம் பேர் எழுதின தேர்வுல அகில இந்திய அளவுல 2ஆம் இடம் பிடிச்சு சாதனை படைச்சிருக்க ராஜேஸ்வரி இன்னைக்கு பல பெண்களுக்கு சிறந்த முன்னுதாரணமா வழங்குறாங்க. நம்மளோட வாழ்க்கையில எது உயர்வை தருதோ இல்லையோ, கல்வி ஒரு மனிதனை உயர்வான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் தான் ராஜேஸ்வரி ஐஏஎஸோட சக்சஸ் ஜேர்னி. இது போன்ற பல இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறீங்களா? யோ ஸ்டோரி தமிழை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.